கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் கடைசி வார்த்தை, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் இங்க நமக்கு தருகிற வார்த்தை மிகுந்த அமைதல். இந்த வசனத்தை நம்ம முழுவதுமா படிக்கும் பொழுது மார்க்கு 4:39, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கு. கடல் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கு. என்ன செய்வதென்று நம்ம திகைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, காற்றையும் கடலையும் படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நமக்கு கர்த்தர் மிகுந்த அமைதலை கொடுக்கிற ஒரு ஆண்டாய் அமைந்திருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே காற்றை போல பிரச்சனைகள், அலையை போல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் ஓயாதா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதான்னு நம்முடைய இருதயத்துல எவ்வளவு அங்கலாய்ப்பு, மனவேதனைகள், புலம்பல்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்க்கையில ஒரு மிகுந்த அமைதியை நான் தருகிறேன். இது என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கப்பலில பயணம் செய்கிறார்கள். 38ஆம் வசனத்தில மார்க்கு 4, கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியா வந்திருக்கிறார். அவர் நம் ஜீவனை காற்றுக்கு கடலுக்கு ஒப்பு கொடுப்பாரா? ஆனா சீஷர்கள் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் மூலமாய் பார்த்த சீஷர்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏன்னா அவங்க பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, 37ஆம் வசனத்துல பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அன்மேல் மோதிற்று. இப்படி போலதான் நம்முடைய விசுவாசத்தை குலைக்க முடியாய், நம்முடைய ஜீவியத்தை கெடுக்க முடியாய் பலத்த காற்று அலைகள் எழும்பும். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் திடனாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம சீஷர்களை போல அவரை கேள்வி கேட்க கூடாது. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏன் அவங்க அப்படி பயந்தாங்கன்னா, அவர் தூங்குறாரு, அவருக்கு ஒன்னும் தெரியல. இங்க நாம மரண பயத்துல இருக்கிறோமே. அவங்களுக்குள்ள ஒரு சுய செயல்படுது. நாங்கள் இந்த பாருங்க, அவங்க கூட இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு. இப்ப அவங்க மடிந்து போனாலும் அவரும் தானே அந்த அலையில காற்றில மடிந்து போகணும். ஆனாலும் அவங்க சுய இன்ன சாகல. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் அவர்களை மாத்திரம்தான் அவங்க பாக்குறாங்க. இது போலதான் நமக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம தான் பாக்குறோம், நம்ம குடும்பத்தை பாக்குறோம், நம்ம கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாராம். எப்படிங்க? அதுக்கு காது இருக்கா? காற்றுக்கு காது இருக்கா? கடலுக்கு காது இருக்கா? ஆனா பாருங்க, அவர் அதட்டும் பொழுது அது அடங்கினது. ஆம், அவைகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவை. எல்லாமே அவருக்கு அடங்கி இருக்கணும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உனக்கு ஒரு மிகுந்த அமைதலை நான் தருகிறேன். முதலாவது ஒரு சுயத்திலிருந்து வெளியே வா, நான் உன் கூட இருக்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அழைத்த ஒரு நோக்கம் இருக்கு. நாம் பயந்து நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தா எப்பேர் பெற்ற காற்றும் கடலும் நமக்கு அடங்கி இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று முதலாவது நம்ம அறியணும். நம்ம ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
அன்று சீஷர்களைப் போல நாங்கள் சுயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் கிருபையாய் மன்னித்து எங்கள் படைகளை நீ இருக்கிறீர், எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காற்றையும் கடலையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தினுடைய வல்லமையை கர்த்தாவை வெளிப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமீன் ஆமீன்.